வணக்கம். வணக்கம் சொல்றதுலயே ஒரு ராகமா சொல்றாரு. அண்ணாமலைக்கு வாழ்த்து மட்டும் இல்ல, ஸ்வீட் எடு கொண்டாடு என்கிற அந்த வாசகத்தை நான் சொல்றேன். ஏன்னா அதிமுகவோடு கூட்டணி அமையாமல் தடுத்ததில் மிகப்பெரிய பங்காற்றிய அண்ணாமலைக்கு நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மிகப்பெரிய வெற்றியை குவிப்பதற்கு எங்களுக்கு துணையாக இருந்த அண்ணாமலைக்கு நன்றி. 40 இடங்கள்லயுமே வெற்றி. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு அணி தொடர்ந்து 3-4 தேர்தல்களை ஒற்றுமையோடு கட்டுக்கோப்பாக சந்தித்தது என்றால் அது தமிழ்நாட்டில் தான். அது இந்த கடந்த 2-3 முறைதான். பாஜக 400 இடங்களில் வெல்வோம் என்று சொன்னார்கள். எல்லா அமைப்புகளையும் தன் கையில் வைத்துக் கொண்டு மிகப்பெரிய அளவுக்கு அவர்கள் லாபி செய்தார்கள். எல்லா ஊடகங்களும் அவர்களுக்காக பேசிக் கொண்டிருந்தன. 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எக்ஸிட் போல் என்ன சொல்லுச்சுன்னு பார்த்தோம். எக்ஸிட் போல் சொன்னவர் இப்ப உட்கார்ந்து கதறி அழுதுகிட்டு இருக்காரு, அதையும் பாக்குறோம். அப்போ இப்படி காங்கிரசுக்காக, இந்தியா கூட்டணிக்காக பேசக்கூடிய ஒரு ஊடகத்தை சொல்லுங்க. பிஜேபியினுடைய தவறுகளை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தின ஒரு ஊடகத்தை சொல்லுங்க. பிஜேபிக்காக வேலை செய்வதற்கு பல நிறுவனங்கள் இருப்பது போல எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு நிறுவனத்தை காட்டுங்க. எதுவுமே இல்ல. கையறு நிலையில் நின்று கொண்டு ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி இருக்கிறோம். பிஜேபியை பெரும்பான்மை வரவிடாமல் தடுத்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய வெற்றி. ஷானவாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பா வணக்கம் சொல்றதுலயே ஒரு ராகமா சொல்றாரு. கொஞ்சம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு தமிழ்நாட்டுல திமுக பெற்றிருக்கக்கூடிய வெற்றிகளை சொல்லுங்க. அதற்கு பிறகான கேள்விகள் போகும். அண்ணாமலைக்கு வாழ்த்து மட்டும் இல்ல, ஸ்வீட் எடு கொண்டாடு என்கிற அந்த வாசகத்தை நான் சொல்றேன். ஏன்னா அதிமுக பாஜக உறவை முறித்ததில், அதிமுகவோடு கூட்டணி அமையாமல் தடுத்ததில் மிகப்பெரிய பங்காற்றிய அண்ணாமலைக்கு நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி ஒரு விஷயம் நடக்கலைன்னா கொஞ்சம் இழுபறி ஆயிருக்கும் தமிழ்நாட்டுல. அதை இன்னைக்கு முடிவுகள் காட்டுது. எனவே இது ஒரு வாய்ப்பான தேர்தலாக நமக்கு அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டுல 40க்கு 40 மிகப்பெரிய வெற்றியை குவிப்பதற்கு எங்களுக்கு துணையாக இருந்த அண்ணாமலைக்கு நன்றி. இல்ல, போன 2019 தேர்தல்ல கூட 39 இடங்கள்ல தான் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. தேனியில வெற்றி பெற முடியாத சூழல் இருந்தது. பட் இந்த தேர்தல்ல 40 இடங்கள்லயுமே வெற்றி. போன எலெக்ஷன் ஸ்டில் ஞாபகம் இருக்கு. கடைசி ரவுண்ட் வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் அவருடைய வெற்றிக்காக போராடிட்டு இருந்த சில விஷயங்களை பார்க்க முடிஞ்சது. இந்த எலெக்ஷன்ல 2-3 சுற்றுகள்லயே அவர் முன்னிலைங்கிற இடத்துக்கு வந்ததை பார்க்க முடிஞ்சது. இந்த வெற்றி, இந்த 40ங்கிற நம்பர் உங்களுக்கு பர்சனலி என்ன நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்தியாவுக்கே முன்னுதாரணம் மிக்க ஒரு கூட்டணியை கட்டி அமைத்ததுல தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பங்குண்டு. நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அதுல உறுதியா இருந்தாரு. கடந்த தேர்தலையே இந்த அணியை சாத்தியப்படுத்தினாரு. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு அணி தொடர்ந்து 3-4 தேர்தல்களை ஒற்றுமையோடு கட்டுக்கோப்பாக சந்தித்தது என்றால் அது தமிழ்நாட்டில் தான். அது இந்த கடந்த 2-3 முறைதான். தமிழ்நாட்டு அரசியல்லையுமே இது ஒரு புதுமை. இப்படி ஒரு கட்டுக்கோப்பான அணியை கட்டி கொள்கை ரீதியாக அந்த அணியை உருக்குலையாம கொண்டு போனதனுடைய வெளிப்பாடைத்தான் இப்போது நாங்கள் 3வது பெரிய தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் எதிரிகள் சிதறி போனார்கள். அவர்களோடு ஒரு உடன்பாடு இல்லாத நிலை அவர்களுக்குள்ளே. அதெல்லாம் பல காரணங்கள் எங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருச்சு. இந்திய அளவுல 295ங்கிற நம்பரை தொடர்ந்து கார்கே அவர்களா இருக்கட்டும், ராகுல் காந்தி அவர்களா இருக்கட்டும், பல பேரும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அந்த 295ங்கிற நம்பரை இந்தியா கூட்டணி பெற முடியலையே. இந்தியா கூட்டணியில இடம்பெற வேண்டிய சிலர் இடம்பெறாமல் போனது. அவர்கள் இப்போது போய் வெளியே நின்று வாங்கி இருக்கிறதெல்லாம் கூட்டி பாருங்க. எங்களுடைய இலக்கு கணக்கு எல்லாம் சரியாதான் இருந்தது. ஆனால் அந்த கூட்டணி இன்னும் வலுப்பெற்றிருக்கணும். சந்திரபாபு நாயுடு இந்த பக்கம் வந்திருந்தாருன்னா இன்னைக்கு அரசியல் திசை வழியே மாறி போயிருந்திருக்கும். இந்த தேர்தல் முடிவுகள் அதை காட்டுது. கூட்டணி அமைப்பதில் இன்னும் கவனம் எடுத்து செய்திருக்கலாம். வட மாநிலங்களில் கவனம் எடுத்ததனுடைய விளைவை இன்னைக்கு பார்க்கிறோம். தென் மாநிலங்கள்ல இன்னும் கூடுதலாக கவனம் எடுத்திருந்தால், கர்நாடகத்துல குமாரசாமி அவங்கள சேர்த்திருந்தால், ஆந்திரால சந்திரபாபு நாயுடு ஒரு அணி சேர்ந்திருந்தால் இன்னைக்கு 300 தாண்டி இன்னைக்கு இந்தியா கூட்டணி முன்னேறி போயிருக்கும். அதுல ஒரு பின்னடைவு தான். ஆனாலும் பாஜக 400 இடங்களில் வெல்வோம் என்று சொன்னார்கள்.
எல்லா அமைப்புகளையும் தன் கையில் வைத்துக் கொண்டு மிகப்பெரிய அளவுக்கு அவர்கள் லாபி செய்தார்கள். எல்லா ஊடகங்களும் அவர்களுக்காக பேசிக் கொண்டிருந்தன. 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எக்ஸிட் போல் என்ன சொல்லுச்சுன்னு பார்த்தோம். எக்ஸிட் போல் சொன்னவர் இப்ப உட்கார்ந்து கதறி அழுதுகிட்டு இருக்காரு. அதையும் பார்க்கிறோம். அப்போ இப்படி காங்கிரசுக்காக, இந்தியா கூட்டணிக்காக பேசக்கூடிய ஒரு ஊடகத்தை சொல்லுங்க. பிஜேபியினுடைய தவறுகளை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தின ஒரு ஊடகத்தை சொல்லுங்க. பிஜேபிக்காக வேலை செய்வதற்கு பல நிறுவனங்கள் இருப்பது போல எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு நிறுவனத்தை காட்டுங்க. எதுவுமே இல்ல. கையறு நிலையில் நின்று கொண்டு ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி இருக்கிறோம். பிஜேபியை பெரும்பான்மை வரவிடாமல் தடுத்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய வெற்றி. பிஜேபி பெறுகிற வெற்றி ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு அந்த வெற்றி வரலன்னா தான் ஆச்சரியம். அந்த வெற்றி வரக்கூடிய எல்லா வாய்ப்பும் அவங்களுக்கு இருக்கு. அதற்காக வேலை செய்வதற்கு ஆட்கள் இருக்காங்க. களத்துல அவங்கள கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு மிகப்பெரிய லாபி இருக்கு. மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி இருக்கு அவங்கள்ட்ட. அவங்களுக்காக வேலை செய்வதற்கு ஒரு அமைப்பு இருக்குது அரசியலுக்கு அப்பால். அப்ப இவ்வளவு பெரிய விஷயங்கள் அவங்களுக்கு பின்னாடி இருக்குது. எல்லாவற்றையும் விட மக்களை எளிதில் போலரைஸ் பண்ணக்கூடிய எதிர்மறையான அணுகுமுறை அவங்க கையில இருக்கு. மதத்தை வச்சோ, இனத்தை வச்சோ ஏதோ ஒண்ண வச்சுட்டு பத்திட்டு போயிருவாங்க. தீய கொளுத்திட்டு போயிருவாங்க. தீ பத்தி எரியும். ஆனா நாங்க வந்து தண்ணி எடுத்துட்டு போய் அணைக்கிற வேலை செய்யக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிறோம். அது கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ அவங்க வைக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி மக்களிடம் எளிதில் பற்றி பரவக்கூடியது. எங்க கையில இருக்கிறது அரவணைக்கிறது ரொம்ப ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் தான் அதுக்கு. இப்படி 2 பேருக்கு இடையில ஒரு பெரிய வேறுபாடு இருக்குது. அப்படிப்பட்ட நிலையிலும் கூட அவர்களை கீழே இறக்கி இருக்கிறோம், நாங்கள் மேலே ஏறி இருக்கிறோம் என்பதே ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் தான். ஸ்டில் உங்களால ஆட்சி கட்டில அமர முடியுங்கிற அந்த அந்த விஷயங்கள்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் பாஜக கூட்டணியா அதிக நம்பர்ஸ் தான் வச்சிருக்காங்க. பெரும்பான்மைக்கு தேவையான நம்பர்ஸை விட அதிகமா 20 நம்பர்ஸ் வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. மேபி கூட்டணி ஆட்சியே அமையலாம். பட் பாஜக ஆட்சி தான், பாஜக கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறது தானே ஸ்டில் நடைமுறையில இருக்கு. ஒரு முடிவு எடுத்துட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு டயலாக் உண்டுல்ல, அந்த மாதிரியான கேரக்டர் தான் மோடியும் அமித்ஷாவும். அவங்களால வந்து ஒரு 4 பார்ட்னரை கூட வச்சுக்கிட்டு அவங்க கருத்துக்கெல்லாம் மதிப்பு கொடுத்துட்டு அவங்களெல்லாம் அரவணைச்சுக்கிட்டு ஒரு கூட்டணியவே கொண்டு போக முடியாதவங்க ஒரு ஆட்சி எப்படி கொண்டு போவாங்க? கூட்டணி எங்கேயாவது கொண்டு போனாங்களா? என்டிஏன்னு ஒரு கூட்டணி இருக்கா? கூட்டணியில இருந்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? என்னவா இருக்காங்க? கூட்டணி கட்சி ஒன்றாவது அதே வடிவத்தில் இருக்கிறதா? பாஜகவோடு சேர்ந்த வடிவத்தில் அந்த கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கா? நிதிஷ்குமார் கட்சி அப்படியே இருக்கா? சிவசேனா அப்படியே இருக்கா? அதிமுக அப்படியே இருக்கா? எந்த ஒரு கட்சியை காட்டுங்க. பஸ்வான் கட்சி அப்படியே இருக்கா? அதே வடிவத்தில் இருக்கா? ஒரு கட்சி கூட அந்த வடிவத்தில் இன்னைக்கு கிடையாது. பாஜக அதை விட பெரிய வடிவம் பெற்றிருக்கு. ஆனால் அவர்களோடு அணி சேர்ந்த எல்லாரும் உருக்குலைந்து போயிருக்கிறார்கள். உருக்குலைத்தது யார்? இந்த அதிமுக இந்த சின்ன பின்னமாக்கி இன்னைக்கு இப்படி சந்தியில நிறுத்தினது யாரு? அதிமுக தொண்டனா பாஜகவா? அதிமுக தொண்ட அந்த வேலையை செய்யல, பாஜக அந்த வேலையை செஞ்சிருக்கு. அப்போ இது வந்து அதிமுகவை திமுக கூட இப்படி பண்ணல. அதிமுகவுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய திமுக கூட அதிமுகவை இப்படி டிஸ்மேண்டில் பண்ணல. பாஜக தான் அதிமுகவை டிஸ்மேண்டில் பண்ணுச்சு. அப்போ இப்படி ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்போ கூட்டணியவே கொண்டு போக முடியாதவர்களால் ஒரு கூட்டணி ஆட்சி எப்படி கொண்டு போக முடியும்? இவங்க அனுசரிச்சு போவாங்களா? மாற்றுக்குரலுக்கு மதிப்பை அளிப்பாங்களா? இப்ப நாங்க சொல்றேன், ராகுல் காந்தி கொடுத்த தேர்தல் அறிக்கை சந்திரபாபு நாயுடு கொடுத்த தேர்தல் அறிக்கையோட உடன்பட்டு போகுது. சந்திரபாபு நாயுடு பிஜேபி அணியில இருந்து தேர்தல் அறிக்கை கொடுத்தாரு. நாங்க அதுக்கு எதிர் அணியில இருந்து தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கோம். ஆனா சந்திரபாபு நாயுடு கொடுத்த தேர்தல் அறிக்கை இந்தியா கூட்டணி தேர்தல் அறிக்கையோட தான் உடன்படுமே தவிர பிஜேபியோட உடன்படாது. அதனாலதான் பிஜேபி படமே இல்லாம, மோடி படமே இல்லாம தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். அதுதான் நான் சொல்றேன். அது இனிதான் தெரியும். 5 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு மோடி என்னென்ன சொன்னாருன்னு தெரியும்ல, யாரை எதிர்த்து அரசியல் பண்ணி வெளியே வந்தாருன்னு தெரியும்ல. ஆந்திராவுக்கு வந்து அவர் கேட்ட எதையும் மோடி தரலங்கிறது தானே டிஸ்பியூட்டே, பிரச்சனையே அதனால தானே. காங்கிரஸ் அப்படி தரமாட்டேன்னு சொல்லுவான்? ராகுல் வந்து உங்க மாநிலங்களினுடைய குரலை நான் கேட்க மாட்டேன்னு சொல்ல போறாரா? காங்கிரஸ் கேட்கிறேன்னு சொல்லுது. பழைய மனநிலையிலிருந்து கூட மாறி வந்து இன்றைக்கு மாநில உரிமைகளுக்காக பேசக்கூடிய முதன்மை குரலாக ராகுல் காந்தியினுடைய குரல் இருக்குது. அப்போ இப்படி ஒரு சூழ்நிலை கணிந்திருக்கும் போது சந்திரபாபு நாயுடுனுடைய கோரிக்கை எந்த பக்கத்தில் ஏற்கப்படும்னு பாருங்க. மோடி பக்கத்தில் ஏற்கப்படுமா, காங்கிரஸ் பக்கத்தில் ஏற்கப்படுமான்னு கேட்டா எங்கள்கிட்ட தான் அதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ ஏதோ ஒரு நாளில் முடிஞ்சு போற விஷயம் கிடையாது. ஒரு ஆட்சி அமைஞ்சு அது தொடரணும், நம்முடைய கோரிக்கைகள் கொள்கைகள் நிறைவேற்றப்படணும். அதுக்காக தானே ஆட்சி. ஒரு ஆட்சியில இடம்பெறணும்னு நம்ம ஏன் நினைக்கிறோம்? ஏன் வந்து நம்மளும் போய் பிஜேபியில வந்து உடன்பாடு வைக்க முடியும் தானே? ஏன் உடன்பாடு வைக்க முடியல?
அப்போ பதவிக்காக அதிகாரத்துக்காக இப்ப வச்சுட்டு போயிடலாம். ஆனால் நம்முடைய கொள்கைக்காக, நம்முடைய மாநிலத்துக்காக அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகத்தான் நம்ம அந்த இடத்துல முரண்படுறோம். அப்போ சந்திரபாபு நாயுடு இப்ப புதுசா அங்க ஆட்சி அமைந்த பிறகு அவர் அந்த மாநிலத்தை வளப்படுத்தணும். புதிதாக அவர் அங்க மாநிலம் உருவாயிருக்கு 2ஆ பிரிஞ்சு. அந்த மாநிலத்துக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து கேட்டாரு, அது தரப்படல. பல விஷயங்கள் இருக்கு. இப்ப சுமந்த் சொன்னார்ல, அவரை கைது பண்ணுவதற்கு எல்லா ஏற்பாடையும் செய்து கொடுத்தது யாரு? இவ்வளவு நாளும் ஜெகன்மோகன் ஆதரவு வாங்கிக்கிட்டு ஆட்சியை நடத்தினது யாரு? சட்டங்களை கொண்டு வந்தது யாரு? அதுக்கு முழுக்க இந்த தேர்தலுக்கு முன்னால் வரைக்கும் துணை நின்றது சந்திரபாபு நாயுடைய எதிரியான ஜெகன்மோகன் ரெட்டி தான். அப்ப இன்னைக்கு ஒரு தேர்தல் நேரத்துல ஒரு உடன்பாடு வச்சுக்கிட்டாங்கிறதுனால அவங்க எல்லாவற்றிலும் உடன்படுவாங்கன்னு சொல்ல முடியாது. அரசியல்ல என்ன வேணாலும் நடக்கலாம். சரத்பவார் பேசியிருக்காரு, என்ன வேணாலும் நடக்கலாம். வெயிட் பண்ணுங்க. ஷானவாஸ், இந்த தேர்தல் முடிவுகள்ல இந்த தேர்தலை பாஜக ஒரு நபரை முன்னிறுத்தி தான் இந்த தேர்தலை நடத்துறாங்க பிரதமர் நரேந்திர மோடி. இந்த முடிவுகள் அந்த இமேஜ சுக்குநூறு ஆக்கி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது மோடி தான் எங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரே நபர், அந்த இதை மக்கள் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல அந்த கம்யூனல் போலரைசேஷன் அது பயங்கரமா அடி வாங்கி இருக்குது. குறிப்பாக ராமர் கோயிலை முன்னிறுத்தி அவர்கள் அவசர அவசரமாக அந்த கோயிலை கட்டி திறந்து மிகப்பெரிய அளவுக்கு இந்தியா கூட்டணிக்கு ஒரு செக் வைக்கலாம்னு பார்த்தாங்க. ஏன்னா இந்தியா கூட்டணி இந்த விழாவுக்கு வரலன்னா அவங்க இந்து விரோதிகள், நாம இந்துக்களின் காவலர்கள் என்கிற ஒரு ஒரு புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை செஞ்சாங்க. இப்ப அது என்னவா முடிஞ்சிருக்குன்னு பாக்குறோம். அந்த கோயில் இருக்கிற தொகுதியிலேயே பாஜக வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்துல எந்த உத்தரப்பிரதேசத்தை வைத்து அவர்கள் 2 முறை இந்திய நாட்டினுடைய அதிகாரத்தை கைப்பற்றினார்களோ, எந்த உத்தரப்பிரதேசத்தில் இப்போதும் ஆட்சியில் இருக்கிறார்களோ, எந்த உத்தரப்பிரதேசத்துல புல்டோசர் பாலிடிக்ஸ் பண்றாங்களோ, அந்த உத்தரப்பிரதேசத்தில் கடும் வீழ்ச்சியை பாஜக சந்தித்திருக்கிறது. அது எதை காட்டுது? அப்ப அந்த வகுப்புவாத அணிதிரட்டலுக்கு வட மாநில மக்களே ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள் அப்படிங்கிறத காட்டுது. இன்னொன்னு, மோடி குஜராத்காரர், ஆனா அவர் உத்தரப்பிரதேசத்துல போட்டிடுறார். போட்டியிட்டு முதல் 2-3 சுற்றுகள் எண்ணும் போது இவ்வளோ பெரிய வலிமையான மோடி பின்னடைவில் இருக்கிறார். எவ்வளவு பெரிய அசிங்கம் இதெல்லாம். நீங்க 56 இன்ச்சு மார்பு, நாங்க வலிமையானவர், அந்த நாட்டு போரை நிறுத்தக்கூடிய அளவுக்கு வலிமையானவர், இந்த நாடு இவர் சொன்னா கேட்கும், அந்த நாடு அவர் சொன்னா கேட்கும்னு நீங்க இங்க பேசிட்டு இருக்கீங்க. ராகுல் காந்தியை நக்கல் பண்ணிட்டு இருந்தீங்க பப்புன்னு. அவர் எங்கேயாவது இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது பின்னடைவை சந்திச்சாரா? அவர் தென்னாட்டிலையும் போட்டிட்டு இருக்காரு, வடநாட்டிலையும் போட்டிட்டு இருக்காரு. 2 பக்கத்தையும் பிரதிபலிக்கிறார். 2 பக்கத்திலும் லட்சோப லட்ச வாக்குகள் முன்னணியில் தான் இருந்திருக்கிறார். இரண்டு பக்கத்திலும் லட்சோப லட்ச வாக்குகள் முன்னணியில தான் இருந்திருக்கிறாரு. ஆனால் பின்னடைவை சந்தித்தவர் மோடி தான். அப்போ இதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அங்கேயே மிகப்பெரிய சறுக்கல் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. எல்லாவற்றுக்கும் மேலாக பல விஷயங்கள்ல இன்னைக்கு மோடி எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு. மோடி அலை என்பது இன்னைக்கு இல்லைங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. மோடியை முன்னிறுத்தி 400 சீட்டு ஜெயிப்போம்னு ஒரு விஷயத்தை கட்டமைச்சாங்க. ஊடகங்கள் அதற்கு மிகப்பெரிய அளவுக்கு துணை புரிஞ்சாங்க. பாஜக தான் வெல்லும், மோடி தான் மீண்டும் பிரதமர், காங்கிரஸ் எங்க இருக்கும்னா பார்வையாளர் மாடத்துல உட்கார்ந்து இருக்கும், எதிர்கட்சியா கூட வர முடியாதுன்னார். ராகுல் காந்தியினுடைய வயசு கூட அந்த எண்ணிக்கையை கூட காங்கிரஸ் பெறாது, சீட்டு ஜெயிக்காதுன்னு சொன்னார். இன்னைக்கு என்ன நிலைமை? இவ்வளவு நக்கல் பண்ணி, இவ்வளவு கிண்டல் பண்ணி, எல்லாம் பண்ணி கடைசியில என்னாச்சு? இன்னைக்கு மக்கள் காங்கிரஸை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப பாஜக அளவுக்கு காங்கிரஸ் வேலை செஞ்சா என்ன ஆயிருக்கும்? நம்ம ஏற்கனவே கடந்த பல தேர்தல் முடிவுகள்ல பேசியிருக்கோம். காங்கிரசினுடைய அந்த வேலை செயல் திறன் எப்படிப்பட்டது, அந்த கட்சியில என்ன நடக்குது, பிஜேபியில என்ன நடக்குது, காங்கிரஸுக்காக பேசுறதுக்கு யார் இருக்கா, பிஜேபிக்கு பேசுறதுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க என்பதெல்லாம் ஒப்பிட்டு நம்ம பேசியிருக்கோம். இவ்வளவு பலவீனப்பட்ட நிலையில் காங்கிரஸ் இருந்த போதும் கூட காங்கிரஸ் இன்றைக்கு இவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்காங்கிறது மிகப்பெரிய மாற்றம். பாஜகவுக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்தா காங்கிரஸ் இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்குன்னு பாருங்க. ஸ்டில் சரத்பவார் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க தானே அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க. பாஜகவை ஆட்சியில அமர விடாம தடுக்கிறதுக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? நிறைவாகவும் உங்களுடைய நிறைவு கருத்தாவும் சார். பாஜக இந்த நிமிடம் வரை பெரும்பான்மை பெறவில்லை. இது RSS நூற்றாண்டு. RSS நூற்றாண்டு தொடங்க போகுது. அடுத்த ஆண்டு 25 நூற்றாண்டு.
அந்த நூற்றாண்டுல அவங்க 400 எண்ணிக்கையோடு அதிகாரத்தில் அமர்ந்து பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவது, ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வந்தது, தாங்கள் நினைத்ததையெல்லாம் கொண்டு வருவது, முஸ்லிம் இடஒதுக்கீடு மாநிலங்கள் பல மாநிலங்கள்ல இருக்கிறது அதையெல்லாம் ரத்து செஞ்சுட்டு எங்கேயுமே அந்த இடஒதுக்கீடு கொடுக்க முடியாத வகையில் சட்டத்தை இயற்றுவது, அது போல ஏன் முஸ்லிம்களுடைய வாக்குரிமையே பறிப்பது என்கிற அளவுக்கெல்லாம் அவங்க திட்டம் வச்சிருக்காங்க. அந்த திட்டங்கள் எல்லாவற்றின் மீதும் மண் விழுந்து விட்டது. இப்போ பாஜக நினைக்கிற எதையுமே இனி செய்ய முடியாது. RSS காண்கிற கனவு எதுவும் அரங்கேறாது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் சொல்லுவோம்ல, அந்த நிலை இன்னைக்கு இந்தியால ஏற்பட்டிருக்கு. எதிர்கட்சிகள் கேலிக்கும் கிண்டலுக்கும் பாஜகவால் உள்ளாக்கப்பட்ட எதிர்கட்சிகள் வலிமை பெற்று, அதிலும் குறிப்பாக மாநில கட்சிகள் இன்னைக்கு கையில் அஸ்திரம் வைத்திருக்கக்கூடிய நிலை வந்திருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக மாற்றம். ஏன்னா காங்கிரஸ் ஒட்டுமொத்தமா ஜெயிச்சிருந்தா கூட இவ்வளவு மகிழ்ச்சி நமக்கு வந்திருக்காது. மாநில கட்சிகள் இன்னைக்கு டிசைட் பண்ற இடத்துக்கு போயிருக்காங்க. அவங்க இன்னைக்கு ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்காங்க. சந்திரபாபு நாயுடு நோக்கி போக வேண்டிய ஒரு நிலைமை உருவாயிருக்கு. நிதிஷ்குமாரை நோக்கி போக வேண்டிய ஒரு நிலைமை உருவாயிருக்கு. யாரா இருந்தாலும், காங்கிரஸா இருந்தாலும் பாஜகவா இருந்தாலும் அவர்களிடம் நிற்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. சுயேட்சை எம்பிக்களிடம் போய் பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் முக்கியமான ஒரு கட்டம். ஒவ்வொரு கட்சிக்கும் இன்னைக்கு முக்கியத்துவம் வந்திருக்கிறது. ஒவ்வொரு கட்சியும் கையில் வைத்திருக்கிற ஒவ்வொரு எம்பிக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் ஏற்பட்டிருக்கிறது. நம்ம கடந்த 2 முறையும் நம்ம 39-40 எம்பி வச்சிருந்தோம். அந்த 40 எம்பி வச்சு நம்மளால என்ன செய்ய முடிந்தது? ஏன் அதற்கு மதிப்பில்லாமல் போனது? வெறும் முழக்கம் எழுப்புவதற்கும் போராட்டம் பண்ணுவதற்குமான அந்த ஒரு இடமா அந்த இடம் ஏன் சுருங்கி போனதுன்னா, நம்முடைய குரலுக்கு மதிப்பளிக்கக்கூடிய தேவை அவர்களுக்கு இல்ல. இன்னைக்கு அப்படி இல்ல. இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியின் மீதும் பாஜகவின் பார்வையும் இருக்கிறது, காங்கிரசின் பார்வையும் இருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான கட்டம், இந்தியா வந்திருக்கிற கட்டம். எனவே நாளைக்கு எது நடந்தாலும் அது நன்மையானதுதான். ஏன்னா பிஜேபி மெஜாரிட்டி வரல. பிஜேபி மெஜாரிட்டி வரல என்று சொல்லும் போதே எல்லாமே நமக்கு சாதகமானது என்றுதான் நாங்க பார்க்கிறோம். பாஜகவின் சறுக்கல் அப்படின்னு பல விஷயங்களை குறிப்பிட்டிருந்தீங்க. ஆனா இன்றைய நாள்லயே கூட சட்டப்பேரவை தேர்தல்கள்ல ஒடிசால பாஜக ஆட்சியை நம்ம பார்க்க முடியுது இல்ல? அது ஒரு நேர்மறையான பிரச்சாரத்தின் மூலம் கிடைத்த அதிகாரமா? மக்களை பிளவுபடுத்தி அதிகாரத்தை பெறணும்னு இப்படி பாஜக நினைக்கிற மாதிரி எல்லா கட்சியும் நினைச்சிருந்தா பாஜகவை விட சிறப்பா ஸ்கோர் பண்ணுவாங்க தெரியுமா? அங்க போய் தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழர்களுக்கு எதிராக ஒரு பரப்புரையை செஞ்சு அதன் மூலம் அந்த மக்களை தூண்டி விட்டு இன்னைக்கு ஓட்டு வாங்கி இருக்குது பிஜேபி. இது மாதிரி எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அப்ப அந்த இழிவான பரப்புரையை செய்துதான் அதிகாரத்துக்கு வர வேண்டும்னு மத்த எந்த கட்சியிலையும் இந்தியால நினைக்கிறது இல்ல. எந்த கட்சி இந்தியால அப்படி நினைக்கிறது இல்ல. பிஜேபி மட்டும் எதையாவது செஞ்சு ஆட்சிக்கு வரணும்னு நினைக்குது. எப்படிதான் அவங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு பரப்புரையை வைத்து இந்துக்கள் ஓட்டை வாங்கணும்னு நினைச்சு பண்றது மாதிரி இன்னைக்கு தமிழர்களுக்கு எதிரான ஒரு பரப்புரையை வைத்து, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு பரப்புரையை வைத்து வீடியோ வெளியிட்டு அங்க வி.கே. பாண்டியனை மிக மோசமாக சித்தரித்து ஏதோ அவர் கைக்கே அதிகாரம் போயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு பரப்புரையின் மூலம் இன்னைக்கு அந்த மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள், ஏய்த்திருக்கிறார்கள். பிஜேபி எவ்வளவு கொடூரமான கட்சி என்பதை ஒடிசா மக்கள் ஒரு 2-3 மாசத்துல தெரிஞ்சுப்பாங்க. மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய நிலவரமும் சொன்னீங்க. நிறைவா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக வாக்கு சதவீதமா நாங்க அதிகமா வந்திருக்கோம், 10 இடத்துல 2ஆம் இடம் வந்திருக்கோம், அதிமுகவை மிந்தி இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் குறிப்பிட்டு இன்னையில இருந்தே பேசுறத செய்தி சேனல்கள்ல போன பாஜக செய்தி தொடர்பாளர்கள் பேசின விஷயத்த பார்க்க முடிஞ்சது. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? பாஜக வளர்ந்திருக்கு, அண்ணாமலை அவர்கள் தலைவரான பிறகு இன்னும் வளர்ந்திருக்கு, 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிற கிளைமை நீங்க ஏத்துக்கிறீங்களா? 1996 தேர்தல்ல பாஜக தனியாகவே நின்று தாமரை மலர்ந்து விட்டது. இது அண்ணாமலை ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும் போதே தமிழ்நாட்டுல நடந்த காட்சி. அதுக்கு பிறகு அண்ணாமலை காலேஜுக்கு போகும்போதெல்லாம் தமிழ்நாட்டுல எம்பிக்கள்லாம் இருந்திருக்காங்க பாஜகவுக்கு. இப்ப அண்ணாமலை தலைவரான பிறகு 25 இடங்களில் வெற்றி பெறுவோம்னு சொன்னாரு. நாங்க தான் 2வது பெரிய கட்சின்னாரு. இப்ப 2வது பெரிய கட்சின்னா என்ன நடந்திருக்கணும்? இப்ப என்ன நடந்திருக்கு? அதிமுக கிட்டத்தட்ட அவங்க ஏற்கனவே இவர்களோடு சேர்ந்து வாங்கின வாக்கை விட இன்னைக்கு வாக்கு விழுக்காட்டுல ஓரிரு விழுக்காடு ஒரு மணி நேரம் முன்னாடி உள்ள நிலவரப்படி கூட தான் போயிருக்காங்க. பாஜகவையும் சேர்த்து கொண்டு அவர்கள் தேர்தலை சந்தித்த போது வாங்கிய வாக்கு விழுக்காட்டை விட அதிமுக கூடுதலாக ஓரிரு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறது. பாஜக அதிமுக வாங்கிய விழுக்காட்டை தாண்டி விட்டதான் மட்டும் சொல்லுங்க, நம்ம பேசுவோம். ஏற்கனவே 2014 தேர்தலில் வந்திருக்காங்கல்ல,
ஏன் வரமாட்டாங்க? நீங்க தமிழிசையை கொண்டு வந்து இறக்குறீங்க, எல்முருகனை கொண்டு வந்து இறக்குறீங்க, அண்ணாமலை போய் நிக்கிறாரு, மிகப்பெரிய கவன ஈர்ப்பு கிடைக்குது, பணத்தை கொட்டுறீங்க. அவங்க நிக்கிறதுல என்ன பிரச்சனை? இல்ல அதுதாங்க அவங்க அது எப்படி கையாண்டாங்கன்னு பாருங்க. அதிமுகல யார் நின்னாங்க, பிஜேபியில யார் கேண்டிடேட்டா நின்னாங்கன்னு பாருங்க. அவங்க அதை வைத்து செய்த லாபிய பாருங்க, செலவு செய்த பணத்தை பாருங்க, அதிகாரத்தை எவ்வளவு தூரம் பயன்படுத்தி இருக்காங்கன்னு பாருங்க. இதெல்லாம் கணக்கு போட்டு தான் அதை சொல்லணும். அப்ப இதற்காகத்தான் இதையாவது எப்படி தோப்போன்னு தெரிஞ்சு போச்சு, கொஞ்சம் ஓட்டையாவது வாங்கி 1-2 தொகுதியில ஒரு 2ஆம் இடம்ங்கிற பேரையாவது நம்ம பெறுவோம் என்று சொல்லிதான் இது செய்யப்பட்டது. நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு தெரியுது, அவங்களுக்கு பிஜேபிக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துருக்கேன். ஜெயிக்க மாட்டோம், ஓட்டு வாங்க மாட்டோம், ஓரளவுக்கு நம்ம ஒரு 4-5 தொகுதியில ஒரு 2ஆம் இடத்தையாவது பிடிச்சு நம்முடைய பேரை காப்பாற்றுவோம் என்று சொல்லி அவர்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள். இதையும் கூட முறியடித்திருக்க முடியும் அதிமுக வலிமையான எதிர்க்கட்சியாக இருந்திருந்தால், அதிமுகவாக இருந்திருந்தால். அதிமுக கடைசி நேரத்துல பிஜேபி வாய்க்கா வரப்பு தகராறு வந்து சண்டை போட்டுட்டு வந்ததை விட கொள்கை ரீதியாக பிஜேபி எதிர்த்து மூர்க்கமாக களமாடி இருந்தால் ஒரு இடத்தில் கூட 2ஆம் இடத்தை பாஜக பிடித்திருக்க முடியாது. திமுகவுக்கு அடுத்த இடம் அதிமுக தான் என்பது 40 தொகுதியிலே நிலை பெற்றிருக்கோம். அதிமுக அந்த கடமையை செய்ய தவறியதனுடைய விளைவை இன்னைக்கு சந்திக்குது. ஒரு 10 தொகுதியில வந்து 2ஆம் இடத்தை பாஜக பெறக்கூடிய இடத்திற்கு போயிருக்கு. இதைத்தான் நம்ம எச்சரிக்கை பண்ணோம். நீங்க பாஜகவோட சேர்ந்து பயணம் பண்றது எல்லாம் சரிதான், ஆனா உங்களை தான் பிஜேபி காலி பண்ணும், இதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்க இன்னும் மேலாக வளர்ந்துகிட்டு இருப்போம், அதிமுக தான் காலி ஆகும்னு சொன்னோம். இன்னைக்கு நடந்துருச்சா? இப்ப யாரை காலி செஞ்சு அந்த இடத்தை பிடிச்சிருக்கு பிஜேபி? நீங்க சொல்லக்கூடிய அந்த 2ஆம் இடத்தை அதிமுக காலி செஞ்சுதான் பிடிச்சிருக்கு. அதிமுக தான் 2ஆம் இடம் பிடிக்கிறது தமிழ்நாட்டை வழக்கமா இருந்தது, அந்த இடத்துக்கு தான் பாஜக வந்து இருக்கு. அப்ப இப்ப யாரால் இந்த பாதிப்பு, எதனால் இந்த பாதிப்பு அதிமுகவுக்கு? அப்ப இதைத்தான் நம்ம சொன்னோம் அன்னைக்கு எல்லாரும். அப்போ அதிமுகவினுடைய சரிவு என்பது பாஜகவால் ஏற்பட்டிருக்கிறது. பாஜகவுக்கு பேசுவதற்கு வாய்ப்பை கொடுத்து விட்டு வாய்மூடி இருந்ததனால், எடப்பாடி வாய்மூடி இருந்ததனால், அரசியல் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய தவறியதனால் அந்த விளைவை இன்னைக்கு அதிமுக சந்திக்குதுன்னு வேணா நம்ம பேசலாம். நிறைவா உங்க தலைவர் திருமாவளவன் அவர்களை தாண்டி இந்த தேர்தல்ல உங்க கவனத்தை ரொம்ப ஈர்த்த ஒரு தலைவர்னா யார சொல்லுவீங்க, ஏன் சொல்லுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும், போன 5 மாநில தேர்தல் முடிவுகள் முடிந்த விவாதத்துல கலந்துக்கும் போது காங்கிரஸ்க்கு சில காட்டமான அறிவுரைகளை ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தீங்க. இப்ப வேற யாருக்காவது அறிவுரை கொடுக்கணும்னா உங்களுடைய அறிவுரையும் கொடுங்க. எங்க கட்சியினுடைய வரலாற்றுல ஒரு மிக முக்கியமான மைல் கல் இந்த தேர்தல். ஏன்னா நாங்க 2 தொகுதிகளிலும் தனி சின்னத்தில் நின்றிருக்கிறோம், நின்று இன்றைக்கு வென்றிருக்கிறோம். அந்த அளவுக்கு நாங்க வந்துட்டோம். எங்களுக்கு கட்சிக்கு சின்னம் கிடைக்க போகிறது, அங்கீகாரம் கிடைக்க போகிறது, அந்த மகிழ்ச்சியில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய தலைவருடைய அணுகுமுறைக்கு உத்திக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. திமுக கிட்ட போய் 2 சீட்டுக்கு கையெழுத்து போடுறீங்களா அப்படின்னு அன்னைக்கு எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. நாங்க 2 சீட்டுக்கு கையெழுத்து போடல, 2 எம்பிக்கு கையெழுத்து போட்டிருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னாரு. அது இன்னைக்கு புருவாயிருக்கு. ஓரிரு சீட்டு பிரச்சனைக்காக கூட்டணியை முறித்து கொண்டிருந்தால், எடப்பாடியோட போயிருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு தேர்தல் முடிவு காட்டுது. அப்போ சீட்டு எண்ணிக்கை முக்கியமல்ல, நம்முடைய அடுத்த கட்ட நகர்வு தான் முக்கியம், கொள்கைதான் முக்கியம், இவர்களோடு இருப்பதுதான் முக்கியம் என்று எங்கள் தலைவர் எடுத்த முடிவுக்கு இன்னைக்கு மக்கள் மிகப்பெரிய அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிறார்கள். கடந்த தேர்தலில் கூட மிகவும் இழுபறியான ஒரு நிலையில் சிதம்பரத்தில் நாங்கள் களத்தை சந்தித்தோம். எங்க தலைவர் ஒரு 3000 வாக்குகள் விழுக்காட்டுல தான் வெற்றி பெற்றாரு. ஆனா இன்னைக்கு பாருங்க, அவரு கிட்டத்தட்ட 70,000 வாக்குகளுக்கு மேலே முன்னேறி போய்கொண்டிருக்கிறார். அதை நம்ம பார்க்கிறோம். எங்களை தாண்டி ஒரு தலைவர் என்றால் ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த பரப்புரை, அவர் மேற்கொண்ட பயணம், ஒரு அறையில இருந்து தேர்தலை அணுகாமல் களத்துக்கு போய் மக்களை சந்தித்து, மாநிலங்களை கடந்து, எல்லா தரப்பையும் பார்த்து பேசி, அவர்களுடைய குரலையும் கேட்டு, தேர்தல் அறிக்கை வெளியிட்டு, மாநில சுயாட்சிக்கு மதிப்பு கொடுத்து, சமூக நீதியை முதன்மைப்படுத்தி, இப்படியெல்லாம் அவர் வந்து இந்த தேர்தலை அணுகிய விதம் தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக காங்கிரஸ் அந்த பெரியண்ணன் மனையிலிருந்து கீழே இறங்கி எல்லோரையும் அரவணைத்து சென்றதனுடைய ரிசல்ட்டை இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல பாக்குறோம். அப்போ இந்தியா முழுவதும் பாக்குறோம். எனவே இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஏற்கனவே காங்கிரஸ் எதையெல்லாம் சரி பண்ணணும்னு சொன்னமோ அதையெல்லாம் இந்த முறை சரி செய்திருக்கிறார்கள். போக்கஸ்டா எங்க ஒர்க் பண்ணணும்னு சொன்னமோ அங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றம்.
காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த புதிய வழிகாட்டுதலில் புதிய தலைமையின் கீழ் மிகப்பெரிய எழுச்சியை பெறும் என்கிற நம்பிக்கை துளிர்த்திருக்கிறது. பாஜக ஒன்றும் வீழ்த்த முடியாத சக்தி அல்ல, காங்கிரஸ் ஒன்றும் அழிந்து விட்ட கட்சி அல்ல அப்படிங்கிறது இன்னைக்கு ப்ரூவ் ஆயிடும். நன்றி சார், மிக்க நன்றி. உங்களுடைய பிஸி ஷெட்யூலுக்கு நடுவில் நீங்க உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இந்தியா கூட்டணி தலைவர்கள் அவங்களோட மீட்டிங்